ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சட்னி வீட்டில் செய்தீங்க அப்படின்னா இட்லி தோசையெல்லாம் உடனே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்கிறது பாருங்கள், ரொம்ப சுலபம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சியில் தேங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் 4 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ், பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் அளவுக்கு, வேர்க்கடலை 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்போ கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம சட்னிக்கு தாளிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் கட் பண்ணது. பாருங்கள், வெங்காயம் எந்த அளவு முருகினது உடனே கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெசிபி நமக்கு சட்னி ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைலாம் உடனே காலியாகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.